டே 7 மென்சுரேஷன் டாபிக்ல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். 6th டேர்ம் 3 எக்ஸசைஸ் 3.1ல 10th சம். இங்கிலீஷ்லயும் கொண்டு வந்திருக்கேன் அண்ட் கொஷின்ஸ் வந்து தமிழ்லையும் கொண்டு வந்திருக்கேன். மேலே இடம் இல்லைன்னு நான் கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் படிச்சிடலாம். எ ஸ்கீலன் ட்ரையாங்கிள் வித் சைட்ஸ் 7 மீட்டர் 8 மீட்டர் 10 மீட்டர். ஸ்கீலன் ட்ரையாங்கிள்னா அசம பக்க முக்கோணம். ஒரு அசம பக்க முக்கோணம் கொடுத்துருக்காங்க. அதோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது 3 பக்கத்தும் கொடுத்துட்டாங்க. அசம பக்கம் முக்கோணம் அப்படின்னா நமக்கு 3 பக்கமே வேற வேற வேல்யூஸ் தான் இருக்கும். 3 பக்கமும் வேற வேற வேல்யூஸ் இருக்கும். ஸோ இந்த டயக்ராமை டிரா பண்ணிக்கோங்க. இது வேண்டாம். 3 பக்கமும் நமக்கு வேற வேற இருக்கும். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பெரிமீட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளா என்ன பண்ணலாம்? கொடுத்துருக்க 3ஐயும் ஆட் பண்ணா நமக்கு பெரிமீட்டர் கிடைச்சிரும். 7, 8, 10 ஆட் பண்ணா பெரிமீட்டர் 25 மீட்டருங்கிறத ஆன்சர். 10th செகண்ட் கொஸ்டின். An isosceles triangle with equal sides 10 cm each and third side is 7. ஐசோலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னம்னா இரு சமபக்க முக்கோணம். அப்ப ஐசோஸ்லஸ்னா நமக்கு முக்கோணத்துல 2 பக்கம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். 2 சைடு ஒரே மாதிரி இருக்கும். அதான் நமக்கு ஐசோஸ்லஸ் இரு சமபக்க முக்கோணம். இங்க நம்ம கொடுத்துருக்க வேல்யூ 2 பக்கம் 10ன்னு கொடுத்துட்டாங்க, ஒரு பக்கம் 7ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப 10, 10, 7 மூணையும் கூட்டினா 28 சென்டிமீட்டர். மூணாவது an equilateral triangle with side of 6 cm. நமக்கு 3 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். 6 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சமபக்க முக்கோணம். நமக்கு 3 பக்கமே 6 அப்படிங்கறது தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சமபக்க முக்கோணம். ஒரு சமபக்க முக்கோணம். அப்ப 3 பக்கமே 6 தான் இருக்கும். அந்த 3ஐயும் கூட்டினா நமக்கு 18 அப்படிங்கிறது ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிளோட ஆன்சர். இதுக்கு நமக்கு டயக்ராம் போட தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். இல்ல கொஸ்டினை நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது வித் ஈக்குவல் சைட்ஸ் ஆஃப் ஈச் அப்படின்னா 2 தடவை 10 போடணும், ஒரு தடவை 7 போடணும். கொஸ்டின் புரிஞ்சா ஈஸியா நம்ம வந்து இது எல்லாத்தையுமே போட்டுடலாம். அடுத்தது 11th கொஸ்டின் போயிடலாம். 11th கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஒரு செவ்வக வடிவிலான புகைப்படம் ஒன்றின் பரப்பளவு 820 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் நீளம் என்ன? மேலும் அதனுடைய சுற்றளவு காண்க. The area of the rectangular shaped photo 820 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப அது செவ்வக வடிவிலான ஒரு புகைப்படம். அதுதான் இங்க வந்து வரைஞ்சு கொடுத்துருக்கோம். 820 ஸ்கொயர் சென்டிமீட்டர் இருக்கு. அதோட வித்து சைட்ல இருக்க அந்த அளவு அகலம் என்ன சொல்றாங்க? 20 இருக்காமா. அதோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் என்ன, சுற்றளவு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு லென்த் அப்படிங்கிறது கட்டாயமா வேணும். ஏன்னா பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 2 × L + B. இதுதான் பெரிமீட்டரோட ஃபார்முலா. அப்ப L அப்படிங்கிறது கட்டாயம் நமக்கு வேணும். L வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது. ஏரியா அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு வந்து லென்த் × பிரெத் அப்படிங்கறத ஏரியா ஃபார்முலா. ஏரியா எவ்வளோ அப்படிங்கிறது கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க 820. L நமக்கு தெரியாது, அப்படியே எழுதிக்கலாம். பிரெத் வந்து கொடுத்துட்டாங்க. பிரெத்துங்கிறத வித் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 20 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இது மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது டிவைட் ஆயிரும். டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 41 சென்டிமீட்டர் அப்படிங்கறதா லென்த். இப்ப பெரிமீட்டர் அப்படிங்கறத நம்ம 2 × L + B ஃபார்முலால போட்டோம் அப்படின்னம்னா L கிடைச்சிருச்சு. 20ங்கிறது நமக்கு பிரெத் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 41 நம்ம கண்டுபிடிச்சோம். சால்வ் பண்ணா 122 சென்டிமீட்டர் அப்படிங்கறது தான் ஆன்சர். அடுத்தது 12வது கேள்வி. ஒரு சதுர வடிவ பூங்காவின் சுற்றளவு 40 மீட்டர் எனில் பூங்காவில் ஒரு பக்கத்தின் அளவென்ன? மேலும் பூங்காவின் பரப்பளவு காண்க. A square park has 40 meter has its perimeter. பெரிமீட்டர் வந்து ஒரு ஸ்கொயர் பார்க் இருக்குதாமா. அதோட பெரிமீட்டர் சுற்றளவு எவ்வளவாமா? 40 மீட்டராமா. வாட் இஸ் த லென்த் ஆஃப் இட் சைடு? ஆல்சோ ஃபைண்ட் இட் ஏரியா. சைடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப சைடு அப்படிங்கிறது ஒன்றும் இல்ல, நம்ம பார்த்துருக்கோம். சைடுங்கிறது ஏ. அப்ப A × A அப்படிங்கறதா நமக்கு சைடு அப்படிங்கிறது. அவங்க கேட்டிருக்காங்க A × A. ஏங்கிறதா சைடு. அப்ப ஒரு பக்கம் ஏ என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டரோட ஸ்கொயர் ஃபார்முலா, பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா 4A. இப்ப நமக்கு பெரிமீட்டர் அப்படிங்கிறது 40 மீட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க. மொத்தமாவே 40 சென்டிமீட்டர் 40 மீட்டர் அப்படிங்கறத அவங்க கொடுத்துட்டாங்க. இப்ப பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 4A. அந்த 4A அப்படிங்கறதா 40 மீட்டர் அப்படின்னா இந்த A எவ்வளோ அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? பெரிமீட்டர் ஃபார்முலா 4A. நம்ம வந்து சைடு எவ்வளோ, A எவ்வளோ அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டர் ஃபார்முலா 4A. அப்ப இந்த 4Aல கொடுத்துருக்க 40 சப்ஸ்டியூட் பண்ணா A நமக்கு கிடைச்சிரும். A அங்கேயே வச்சுக்கிட்டு 4 ஆப்போசிட்ல போகும்போது டிவைட் ஆயிரும். 2 கேன்சல் பண்ணும்போது 10. நமக்கு பக்கம் சைடு அப்படிங்கிறது 10 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. இப்ப இதை வச்சுட்டு நமக்கு என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க? ஏரியா, அதோட
பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏரியா ஃபார்முலா சைடு இன்டூ சைடு. ஏ ஸ்கொயர் அப்படியும் போடலாம். இல்லைன்னா சைடு இன்டூ சைடு. எல்லா வீடியோலையுமே இதை நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. 10ங்கிறது பக்கம். அது ரெண்டே நம்ம வந்து 10 இன்டூ 10ன்னு பண்ணா 100 மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். கொடுத்துருக்க 40 மீட்டர் அப்படிங்கிறது ஏ கிடையாது, பெரிமீட்டர். இது ஏன்னு வச்சு 40 இன்டூ 40ன்னு போட்டா சம்மு தப்பு. அதனாலதான் பக்கம் என்னங்கிறத கண்டுபிடிங்க நம்ம கொடுத்துருக்காங்க. பக்கத்தை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் சம் போடுறோம். 13வது கேள்வி. ஓர் அசமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 40 சென்டிமீட்டர், அதன் 2 பக்கங்கள் 13 சென்டிமீட்டர் மற்றும் 15 சென்டிமீட்டர் எனில் மூன்றாவது பக்கம் என்ன? நம்ம பார்த்துட்டோம் ஓர் அசமபக்க முக்கோணம். அப்போ நமக்கு இது வந்து இப்படி வராது, இன்னும் கொஞ்சம் தகுண்டு வரும். 3 பக்கமே நமக்கு வேல்யூஸ் வேற வேற வேல்யூஸா இருக்கும். 13 15 இங்க கண்டிப்பா வேற ஒரு வேல்யூ தான் வரப்போகுது. S3 வந்து நமக்கு தெரியல. இது S1 இது S2ன்னு வச்சுக்கலாம். S3 நமக்கு தெரியல. பெரிமீட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க, 40 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்ப பெரிமீட்டர் வந்து 4A அப்படின்னு எழுதலாம். இங்க எதுக்கு 4A வந்துச்சு, சாரி. பெரிமீட்டர் அவங்க கொடுத்துட்டாங்க, டைரக்டா நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுத போறோம். அப்ப பெரிமீட்டர் அப்படிங்கிறது என்ன? நமக்கு கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸும் ஆட் பண்றது. பெரிமீட்டர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். இதான் நமக்கு வந்து ஃபார்முலா. இங்க வந்து நமக்கு S1 S2 S3 மூணே வந்து கூட்டணும். ஆனா S1 S2 மட்டும்தான் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, S3 வந்து கொடுக்கல. ஆனா பெரிமீட்டரோட வேல்யூ 40 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்றோம், அந்த 40 எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டையும் போட்டு S3 என்ன கண்டுபிடிக்கிறோம், ரெண்டையும் ஆட் பண்ணி ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ் பண்ணா S3 வந்து நமக்கு கிடைச்சிரும். சிம்பிளான சம்ஸ். இங்க பாருங்க 4A வரும்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நானு. இங்க 4A வராது, ஏன்னா ஸ்கொயர் கிடையாது. இது வந்து ஓர் அசம பக்கம் முக்கோணம். பெரிமீட்டரோட வேல்யூ கொடுத்தாலும் டைரக்டா நம்ம வந்து அந்த பெரிமீட்டர் கொடுத்துருக்க வேல்யூ வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். அடுத்தது 14. செங்கோண முக்கோண வடிவிலான ஒரு வயலின் அடிப்பக்கம் 25 மீட்டர் மற்றும் உயரம் 20 மீட்டர். அந்த வயலை செப்பணிவிடற்காக ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 45 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க. செப்பனிடுவது அப்படின்னா அதை வந்து சரி பண்றது. ஃபீல்டு வந்து கொடுக்கணும், அந்த வயலுக்கு வந்து ஃபீல்டு கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ? A field is in a shape of right angle triangle whose base is 25 meter and the height is 20 meter. Find the cost of leveling the field. லெவலிங் த ஃபீல்டு கரெக்டா சமமாக்குறதா? செப்பனிடுவது அப்படின்னா அந்த தரையை வந்து நேராக்குறது, சமமாக்குறது. அதுக்கு வந்து எவ்வளவு சொல்றாங்களாமா, பெர் ஸ்கொயர் மீட்டர். ஒரு இதுக்கு தான் 45, மொத்தத்துக்கும் 45 இல்ல, பெர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் நமக்கு 45 ரூபா அப்படிங்கிறாங்க. ஒரு சதுர மீட்டருக்கு பெர் ஸ்கொயர் மீட்டர். இங்க எதுக்கு ஸ்கொயர் வந்துச்சு? பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து எவ்வளவாமா, 45 ரூபாயாமா. அப்ப நமக்கு எவ்வளவு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பேஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட் கொடுத்துட்டாங்க. பேஸ் ஹைட் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இது வந்து எப்படி இருக்குதாமா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்குதாமா. செங்கோண முக்கோண வடிவிலான ஒரு வயல்ங்கிறாங்க. அப்ப செங்கோண முக்கோணம்னா இப்படி இருக்கும். செங்கோண முக்கோணம் இதோட ஃபார்முலா ½ × B × H. அப்ப நமக்கு செங்கோண முக்கோணம் இதான் ஃபார்முலா. பேஸ் ஹைட் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டோம்னா 250 மீட்டர் ஸ்கொயர்ங்கிறது கிடைச்சிரும். இது வந்து மொத்தமா எல்லாத்துக்குமே அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு சதுர மீட்டருக்கு தான் 45 அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவோட அந்த 45 அப்படிங்கறத பெருக்குனா நமக்கு மொத்தமா காஸ்ட் ஆஃப் லெவலிங் த ஃபீல்டு, அந்த ஃபீல்டை மொத்தமா நம்ம வந்து லெவல் பண்றதுக்கு செப்பனிடுவதற்கு எவ்வளவு வந்திருக்கா, 11,250 வந்து வந்திருக்கு. ஓகேவா? இதோட சம் முடியல. அந்த 45 அப்படிங்கறத பெருக்கி நம்ம போடணும். அடுத்து 15வது கேள்வி. 2 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தை 15 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்துடன் இணைக்கப்படுகிறது எனில் அக்கூட்டு வடிவத்தின் சுற்றளவு காண்க. A square of side 2 cm joined with a rectangular of length 15 cm, length 15, breadth வந்து 10. Find the perimeter of the combined shape. ரெண்டு இருக்குது, ஒன்னு வந்து ஸ்கொயர் இருக்குது, ஒன்னு வந்து ரெக்டாங்கிள் இருக்குது. இது ரெண்டையும் கம்பைன் பண்றாங்களாமா. கம்பைன் பண்ணிட்டு அதோட பெரிமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப இது வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர், தனியா எடுத்தா இது ஒரு ஸ்கொயர், இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். இப்ப இது ரெண்டே வந்து நம்ம கம்பைன் பண்ணியாச்சு. கம்பைன் பண்ணி பெரிமீட்டர் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்களாமா, லென்த் வந்து 15, பிரெத் வந்து 10 அப்படின்ட்டாங்க. அப்ப இது மொத்தத்துக்கும் 15. ஸ்கொயர் அப்படின்னாலே நம்ம வந்து எப்படி எடுக்கணும், எல்லா பக்கமும் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப இங்க 2 சென்டிமீட்டர் அப்படின்னா எல்லா பக்கமும் 2 சென்டிமீட்டர் தான். ஏன்னா ஸ்கொயர் வந்து 2 சென்டிமீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்க நமக்கு 2 சென்டிமீட்டர்னா உள்ளேயும் நமக்கு 2 சென்டிமீட்டர் தான், வெளியவும் நமக்கு 2 சென்டிமீட்டர் தான். இங்க 10 சென்டிமீட்டர்னா ஆப்போசிட்லயும் அது 10 சென்டிமீட்டர் தான்.
அப்ப கிடைச்சிருக்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணா நமக்கு அதுதான் பெரிமீட்டர். சம் ஆஃப் ஆல் தி சைட்ஸ். நமக்கு இங்க மொத்தமா எத்தனை சைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7 சைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 சைட்ஸ். ஆட் பண்ணா 54 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. டெலகிராம் சேனல்ல பிடிஎஃப் மெட்டீரியல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். டெய்லி இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு சீரியஸா வரிசையா வந்து வேணும் அப்படின்னு ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டெலகிராம்ல கமெண்ட்ல சொல்லலாம். இந்த வீடியோ கீழே நீங்க கமெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. கண்டினியூ பண்ணிட்டே இந்த மாதிரி மேக்ஸை வந்து என்டையரா நம்ம கவர் பண்ண போறோம். இப்போ நம்ம மென்சுரேஷன் ஏரியா வால்யூம் வந்து பார்த்துட்டு இருக்கோம், அளவைகள். இதை முடிச்சுட்டு ஒரு டாபிக்கா இந்த மாதிரி ஒரு டேவா எடுத்துட்டு போய் 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற எல்லாமே நம்ம வந்து முடிச்சிடலாம். ஒன் செகண்ட், இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் அஸ்.